அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் நடைபெறவிருக்கும் 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, திரி கிரக யோகம் என்று அழைக்கக்கூடிய இந்த அமைப்பு, சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், புதன் பகவானை ஆட்சியாளராக கொண்டவர்கள். ஸோ இந்த கிரகங்களுடைய சேர்க்கையில் மிக முக்கியமான பங்கு இந்த புதன் பகவானுக்கு இருக்குங்க. ஏன்னா புதன் ஒருவருக்கு புத்திசாலித்தனத்தையும் அறிவு கூர்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியன் ஒருத்தருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். குரு ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு. இந்த 3 கிரகங்களுடைய இணைவுகள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே நடக்கலைங்க, நிறைய கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்ருக்கேன், நான் நினச்ச மாதிரி என்னால் ஒரு வேலைக்கு கூட போக முடியல, அப்படி ஒரு வேலை கிடைச்சதா அந்த வேலையை செய்யும்போது அந்த இடத்துல தேவையில்லாத எனக்கு சில தொந்தரவுகளும் இடையூறுகளும் குழப்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்துட்டுருக்கு, என்னால் சரியாகவே அந்த இடத்துல வேலையே செய்ய முடியலைங்க, இந்த வேலையை விட்டு போனால் போதுமே அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறதுலாம் வந்துடுச்சு. ஏங்க நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை செஞ்சிட்ருக்கேன், எந்த வேலையை கொடுத்தாலும் நான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பேங்க, எனக்குன்னு சில தனித்திறமைகள் இருக்குதுன்னு எப்போவுமே சொல்லுவாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களாம் என்னை ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறுகளை செய்யணும், எனக்கு ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியே நினைக்கிறாங்க. இதனால் எனக்கு மன உளைச்சல் அதிகமாக ஏற்படுது, இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதுவுமே எனக்கு கரெக்டான நேரத்தில் அமைய மாட்டேங்குதுங்க. கரெக்டாக வேலை செய்கிறேன், கரெக்டான எல்லா விஷயத்தையும் கொடுக்குறது எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குதுங்க. நான் நினச்சபடி எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட் கூட எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய நேரங்காலங்கள் தானே, என்னுடைய நிலைகள் அப்படிங்கிறது மாறாதான்னு யோசிச்சுட்ருக்க நபர்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதே நேரத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினச்சபடி உங்களுடைய துறையில் கண்டிப்பாக சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் இந்த ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு சாதகமான சூழல். வேலையே இல்லைங்க, இருந்த வேலையே நான் தொலைச்சிட்டேன், இப்போ நான் வேலை தேடிட்டு தான் இருக்கேன், எனக்கு கரெக்டான வேலை அமையலன்னு கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், தொழிலை ஏன்டா இந்த தொழிலை இறங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் நல்ல லெவலில் இருந்தேங்க, என்னை தவிர இந்த விஷயத்தை வேறு யாரும் பண்ண முடியாது, நான் தேர்வு செய்த இந்த துறை, நான் தேர்வு செஞ்ச இந்த தொழில் கண்டிப்பாக எனக்கு சாதகமானது தான் அப்படின்னு நினச்சி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்ததுனே தெரியல. திடீர்னு இந்த ஃபீல்டில் தேவையில்லாத ஒரு சரிவுகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு தடைகள் வந்தது. கடந்த ஒரு 5 மாதமாகவே பார்த்திங்கன்னா என்னால் சரியாக செயல்பட முடியல, பேசாமல் இந்த தொழிலையே விட்டுடலாமா, வேறு ஏதாவது தொழிலுக்கு போயிடலாமா, ஏன்னா வருமானங்கள் அப்படிங்கிறது தடைப்பட்டுருச்சு. நல்லா வந்துட்டு இருந்த வருமானங்கள் அப்படிங்கிறது நிலுவையில் நின்றுச்சுங்க. எனக்கு வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது சரியாக வரல. இந்த பிஸ்னஸில் அப்படியே கிணத்துல போட்டு கல் மாதிரி தேங்கி நிற்கிதுங்க. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சில நேரத்தில் சூழ்நிலைகள் எனக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துருச்சு. அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப் மூலமாக சில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், பார்ட்னருக்கு எனக்கு தேவையில்லாத சில சங்கடங்கள், எல்லா தப்பும் எல்லா தவறுகளும் என்னால் தான் வந்துச்சு, நான் பண்ணது தான் தவறுங்கிற மாதிரி என்னையவே குறை சொல்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. நான் மனசார யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை, யாருக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லை, ஆனால் என்னோடய நிலை மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் பண்ணது மிகப்பெரிய தவறு, நீங்கள் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த நிறுவனம், அதாவது நம்ம பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கூட நம்ம உடைக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லி செய்யாத தவறுக்கு உங்களை தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தான் தீருங்க? ஒரு நிறுவனத்தில், கூட்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருமா? அதே நேரத்தில் என்னோடய பிஸ்னஸை நல்லபடியாக பழையபடி நான் நடத்த முடியுமா?
இதில் இருக்கக்கூடிய இழப்புகளை வந்து நாம் சரிவுகளிலிருந்து மீண்டு வர முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். மற்றவங்களுடைய பார்வை உங்கள் மேலே வேறு விதமாக படப்போகுது. யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசினாங்களோ, நீ எல்லாம் என்ன பண்ண போகிற, நீ எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், இதை வந்து இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக நடத்தி காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதில் நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உங்கள் மனசுக்கு கட்டாயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ தொழிலில் இருக்கட்டும், ஒரு வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை தேடி வருங்க. பிரிந்து சென்ற நபர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சூழலை. கல்யாணம் ஆயிடுச்சிங்க, கல்யாணமெல்லாம் ஆனது கரெக்டான நேரத்தில் தான் ஆச்சு. ஆனால் அதை வந்து நான் எதிர்பார்த்தபடி அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அமையலை. அந்த வாழ்க்கையை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தேர்வு பண்ணேன். அதுவுமே இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி நடக்கலை. ஸோ பிரிவினைகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. கல்யாணம் பண்ணியும் இன்றைக்கி வந்து நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது. கல்யாணமாயும் பிரம்மச்சாரி அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. எதுக்காக இந்த திருமணம் செஞ்சோங்க? நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, ஆனால் ஏன்டா இந்த வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைகள் வந்துருச்சு. நம்பி வந்தவங்களும் நம்மளை வந்து சரியாக புரிஞ்சிக்கல, நம்மளாக தேடி போனவங்களும் இன்றைக்கி வந்து நம்மளை அனாதையாக விட்டுட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு நிலைகள் இன்றைக்கி வந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே ஏன்டா என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிற அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக மாறுங்க. யாரெல்லாம் உங்களை வந்து வேண்டான்னு சொல்லி உங்களை விலைக்கு விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு யோகமும், ரொம்ப நாள் வந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. உங்களை விட்டு சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, எனக்கு கணவன் மனைவிக்குள்ளே பேசாமல் நம்ம 2 பேரும் டிவோர்ஸில் வாங்கி பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கட்டாயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், 2வது திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த குழந்தை இல்லாத ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும்தான் எங்கள் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. இதையவே வந்து நாளுக்கு நாள் சொல்லி காட்டி இது ஒரு மிகப்பெரிய குறைபாடாகவே ஏற்படுத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறதும், மனைவி கணவனை பார்த்து குறை சொல்கிறதும், மற்றவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து ஒரு 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 மாதிரி பார்க்குறதும், எல்லாம் எந்த விசேஷத்துக்கு சரியாக என்னால் போக முடியலைங்க, எந்த இடத்துலையும் போய் நான் வந்து தைரியமாக 4 பேர்கிட்ட என்னால் சகஜமாக பேச முடியல, இந்த குறைபாடுகள் நீங்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகள், எல்லா கோயிலுக்கும் போயாச்சுங்க, எல்லா டாக்டரையும் போய் மீட் பண்ணியாச்சு, எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த மருத்துவ முயற்சிகள் கட்டாயமாக வீண் போகாது. அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இந்த அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகுங்க. தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜிகள், தோல் சம்மந்தப்பட்ட சில அரிப்புகள் இருக்கிறது, ஸ்கின் ரேசிஸ் வருதுங்க, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே தீரப்போகுது. கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஓய்வு அப்படிங்கிறது தேவைங்க. இந்த ஓய்வு இல்லாத ஒரே ஒரு காலகட்டங்களால தாங்க என்னால் வந்து என்னுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்த முடியல, இதனாலேயே எனக்கு உடம்புல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ரெஸ்ட்டு, அதே நேரத்தில் அது மூலமாக எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். கல்வியில் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், புதன் பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசியில் வந்து பயிற்சி அடையும் போது ஆட்சி கிரகமாக இருக்கும்போது கல்வியில் நல்ல நாட்டம் இருக்குங்க. நினச்சபடி கல்வியை மேற்கொள்ள முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு படிப்பை படிக்க முடியும். கல்வியில் இது வரைக்கும் இருந்த ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது அகலுங்க. உங்களுடைய துறையில், அதாவது உங்களுடைய கல்வி ஸ்தானத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த 3 கிரகங்களுடைய கூட்டுச் சேர்க்கை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.